ஓகே, வாணி, ஃபாதர், கிராண்ட்ஃபாதர் நம்ம ஒவ்வொரு டைமும் அப்படியே நம்ம எழுதிக்க முடியாது நேம்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வாணிஸ் ஏஜ் இருக்கு இல்லையா, வாணியோட ஏஜை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் யார் இருக்காங்க? ஃபாதர். ஸோ ஃபாதர்ஸ் ஏஜ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். இது நம்ம பார்த்து நேம்ஸ் கொடுத்துக்கலாம், வேரியபிள்ஸ் நேம். கிராண்ட்ஃபாதர்ஸ் நேம் நெக்ஸ்ட் என்னது? கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு இசட்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இது முடிஞ்சுதுங்களா? இப்போ இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க 3 பேரோட ஏஜை நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு ஆவரேஜ் அப்படின்னா தெரியும், இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணிக்கணும். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இதை 3 ஆட் பண்ணிவிட்டு எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது? 1 2 3 இல்லையா? அப்போ 3ஆல் டிவைட் பண்ணணும். ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 53க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சப்போஸ் ஆவரேஜில் வந்து எக்ஸு ஒய் இசட் ஆர் எஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா, இது வந்து ஆவரேஜுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எக்ஸ் ஒய் இசட் ஆர் எஸ்ன்னு இருந்துச்சுன்னா எப்படி எழுதணும்? எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் எஸ்ன்னு எழுதிட்டு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்னு என்ன வரும்? 1 2 3 4 5. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம்? ஆவரேஜ்னு சொல்லுவோம். இது ஜஸ்ட்டு தெரிஞ்சிக்க தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கொஷினுக்கு வருவோம். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 53ன்னு எழுதியாச்சு. இப்போ இந்த 3 நம்மளுக்கு தேவையா? தேவையில்லை. ஸோ எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம்? 53 இன்ட்டு டிவிஷனில் இருக்கு இல்லையா, ரைட் சைடு வந்துச்சுன்னா 3ன்னு வந்துடும். அப்போ 3 3s are 9, 3 5 is என்ன வரும்? 59, 159 எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்லாம் 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ், அதாவது கிராண்ட்ஃபாதர்னால் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? இசட்னு எடுத்திருக்கோம். அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 1/2 அப்படின்னா 1/, செகண்ட் கண்டிஷன் இது. சரிங்களா? கண்டிஷன் நம்பர் 2. 1/2 யார்? கிராண்ட்ஃபாதர்னால் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? இசட்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் போட்டுக்கலாமா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஏஜ். 1/3 அப்படின்னா 1/3. அப்போ யார் சொல்லியிருக்காங்க? ஃபாதர்ஸ் ஏஜ் சொல்லியிருக்கோம். அப்போ ஒய்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் சாரி, இங்கே இருக்குது ப்ளஸ். நெக்ஸ்ட்டு 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ். அப்போ 1/4னா என்னது? யாரோட ஏஜ்? வாணியோட ஏஜ். வாணியோட ஏஜ் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க? 65க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த கண்டிஷன் புரியுதா? 1. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இதை எப்படி எழுதலாம்? z/2 ப்ளஸ் y/3 ப்ளஸ் எக்ஸ் 1 இன்ட்டு எக்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? x/4 ஈக்குவல் டு 65ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பார்க்கணுன்னா, டினாமினேட்டர் அப்படின்னா கீழே இருக்கக்கூடியது இந்த 2 3 4 இதுதான் டினாமினேட்டர்னு சொல்லுவோம். இது வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியும்? மேலே இருக்கிறத ஆட் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா 2, 3, 4க்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் நம்மளுக்கு தெரியும் தானே எப்படி போடுவோன்ட்டு. ஃபஸ்ட்டு 2 டேபிள் எடுத்துக்கிறோம். 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் எடுத்துக்கலாம். 1 அப்படியே இருக்கும், இந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. 1 டைம் வரும். நெக்ஸ்ட்டு 3 1, 1, 1ன்னு சொல்லுவோம். அப்போ எல்சிஎம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு நம்மளுக்கு 2 2s are 4, 4 3s are 12. ஸோ எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 12ன்னு. அப்போ நம்மளுக்கு இந்த டினாமினேட்டர் போர்ஷனில் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா 12 தான் வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே 12 வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? z/2 இன்ட்டு இங்கே 12 எனக்கு வரணும்னா 6ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? கீழே 6ஆல் மல்டிபிள் பண்ணால் மேலேயும் கண்டிப்பாக 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். ப்ளஸ் y/3 இங்கேயும் எனக்கு டினாமினேட்டர் 12 வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 3 4s are 12. ஓகேங்களா? கீழே 4ஆல் மல்டிபிள் பண்ணால் மேலே என்ன பண்ணணும்? 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ப்ளஸ் எக்ஸு பை இங்கே 4 இருக்குது. ஸோ 4 3s are 12. ஓகேங்களா? இந்த 65 ரஃப் ஒர்க்கு, இந்த 65 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை எப்படி எழுதலாம்னா 6z/12 ப்ளஸ் 4y/12 ப்ளஸ் 3x/12 ஈக்குவல் டு 65ன்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ மேலே இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால, டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால நம்ம அப்படியே தான் ஆட் வச்சுக்க முடியும், ஆட் பண்ண முடியாது. அப்போ 6z 4y
ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 65 இன்ட்டு 12 நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 65ஐயும் 12ஐயும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 10 ரிமைண்டர் 1 2 6 ஆர் 12 12 ப்ளஸ் 1 என்ன வரும்? 13. நெக்ஸ்ட்டு 5 6 அப்போ 0 8 7 718 கிடச்சிருக்கும். அப்போ 6z இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். என்னென்னா XYZங்களா அந்த ஆர்டரில் நம்ம எழுதிக்க போகிறோம். அப்போ 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 780. சரிங்களா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம எழுதிக்க போகிறோம். ஆல்ரெடி 1 கண்டுபிடிச்சிட்டோம், 2 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்ட் கண்டிஷனு 4 years ago நம்மளுக்கு என்ன வரும்? -4 வரும். சரிங்களா? இஃப் வானிஸ் கிராண்ட் ஃபாதர் வாஸ் 4 times அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வானிஸ் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? இசட். சரிங்களா? கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் வந்து நம்ம இசட்னு எடுத்திருக்கோம். அதில் வந்து அவரோட கரண்ட் ஏஜ்லேருந்து 4 இயர்ஸை நம்ம மைனஸ் பண்ணணும் இல்லையா? முன்னாடி அப்படிங்கும்போது நம்ம மைனஸ் பண்ணி போடணும். ஈக்குவல் டு அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 4 times ஆஃப் யாரோட ஏஜ்? வாணியோட ஏஜ். அப்போ வாணியோட ஏஜ் நம்ம என்ன பண்ணுவோம்? 4 timesன்றதுனால தான் இந்த இடத்துல 4 போட்டிருக்கோம். எக்ஸ் வரணும். வாணியோட ஏஜ் என்னது? எக்ஸ். எக்ஸ்னால் யார்? என்ன பண்ணணும்? அவங்களுக்கும் 4 இயர்ஸை நம்ம மைனஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே கிராண்ட் ஃபாதருக்கு பண்ணியிருக்கோம், 4 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டிருக்கோம். அப்போ இவங்களுக்கும் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏஜை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ அந்த கண்டிஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இசட் -4 ஈக்குவல் டு 4 இதை அந்த 4 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 4x மைனஸ் 4 4s are 16. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேரியபிள்ஸ்லாம் ஒன் சைடாக எடுத்துகிட்டு வந்துடலாம். z -4xன்னு எடுத்துட்டோம் ஈக்குவல் டு -16. இந்த -4 ரைட் சைடு வரும்போது நம்மளுக்கு +4 மாறிடும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? -12ன்னு கிடைக்கும். இங்கே z -4x இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 4ஆல் மல்டிபிள் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இந்த 4yயும் இங்கே -4yயை மாற்றிட்டு இவங்க 2 பேர்த்தையும் நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இங்கே 4ஆல் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4x 4 × y என்ன வரும்? +4y 4 × z என்ன கிடைக்கும்? 4z ஈக்குவல் டு 159 × 4 என்ன சொல்லலாம்? 4 9s are 36 3 வரணும். 4 20 23 ரிமைண்டர் 2 4 6 அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 636 கிடைக்கும். சரிங்களா? அதெல்லாம் ரஃப் ஒர்க்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அதை எப்படி எழுதுனா 3x + 4y + 6z ஈக்குவல் டு 718 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ மைனஸால் கீழே இருக்கிற அந்த செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸால் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ மைனஸால் மல்டிபிள் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ப்ளஸ்லாம் மைனஸாக மாறிடும், மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். சரிங்களா? ஸோ அப்படி பண்ணும்பொழுது 4x - 3xன்னு நம்மளுக்கு என்ன வரும்? இங்கே 4 இங்கே -3 அப்போ +1xன்னு வரும். இங்கே 4 + 4y இருக்குது, இங்கே -4y. ஸோ இது 2 கேன்சல் ஆகிட்டு 0 வந்துடும். இங்கே +4z இங்கே -6zன்னு வருதுப்பா. அப்போ -2z ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? 780 -780 + 636. சரிங்களா? இங்கே என்ன வரும்? 7 இங்கே 10 10 - 6 என்னது? 4 7 - 3 என்ன வரும்? 4 இங்கே என்ன இருக்குது? 1 அப்போ 100 -144ன்னு வரும். இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி 4 ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். சாரி, இப்போ 4th ஈக்குவேஷன் 4 இப்போ நம்ம 4th ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x -2z ஈக்குவல் டு 144 இப்படி இருக்கு இல்லையா? இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எக்ஸை முன்னாடி போட்டுக்கோங்க, இசட்டை பின்னாடி போட்டுக்கோங்க. அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி வந்துடும் நம்மளுக்கு? -4x + z ஈக்குவல் டு -12 அப்படி வரும். இந்த -4x முன்னாடி போட்டிருக்கேன், இந்த +z எங்கே வச்சுருக்கேன் ஈக்குவல் டு -6 வந்துருச்சு. சரிங்களா? இதை தேர்ட் ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 4th ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 4th ஈக்குவேஷனுக்கு 4ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 4ஆல் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்னம்மா வரும்? 4 × x என்னது? 4x. இதையும் 4 × -2 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? -8z ஈக்குவல் டு 4 × 144. இந்த 4ஐயும் இந்த 144ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 144 × 4 என்ன வரும்? 4 4s are 644 × 4ன்னு வரும். சரிங்களா? இப்போ 144 × 4 என்ன வரும்? 4 4s are 16 ரிமைண்டர் 1 4 4s are 16க்கு +1 17 ரிமைண்டர் 1 4 1 is 5. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குன்னா
மைனஸ் 576ன்னு வரும். ஸோ இதை அப்படியே வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா, 8z இது வந்து என்னது ஃபோர்த் ஈக்குவேஷனை இப்படி மாற்றிருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ எப்படிப்பா சால்வ் பண்ணுவோம்? தேர்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். ஸோ நீங்கள் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும். இந்த ஒரு ஸ்டெப் தேவையில்லை. என்ன பண்ணுவோன்னா மைனஸ் 4x ப்ளஸ் 4x உங்களுக்கு ஆட் பண்ணும்பொழுது 0 ஆகிடும். இங்கே ப்ளஸ் இசட்ன்னு இருக்குது, இங்கே மைனஸ் 8z இருக்குது. அப்போ மைனஸ் 7z ஈக்குவல்ட்டுன்னு வரும். இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டே ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு மைனஸ் 12 மைனஸ் 576ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ இது ரஃப் ஒர்க்கு மைனஸ். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 8 5 மைனஸ், இப்போ மைனஸ் 588ன்னு வரும். ஓகேங்களா, மைனஸ் மைனஸ் உங்களுக்கு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு இசட் மட்டும் வேணும் அப்படின்னா 588 டிவைடட் பை இந்த 7 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு டிவிஷனில் வந்துடும். இப்போ எப்படி எழுதுவோம்? 588 செவன்த் டேபிளால் டிவிஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 8 7s are 56. சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 58 மைனஸ் 56னா 2. அப்போ 4 7s are 28. சரிங்களா, 0. அப்போ இசட் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? 84ன்னு கிடச்சிருக்கு. இசட் ஈக்குவல் டு 84. நெக்ஸ்ட் அப்படின்னா இசட் மைனஸ் 4x ஈக்குவல் டு மைனஸ் 12ன்னு தெரியும். சரிங்களா, இப்போ இந்த இசட் இருக்கு இல்லையா, இந்த இசட்டுக்கு நீங்கள் 84 நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். மைனஸ் 4x ஈக்குவல் டு மைனஸ் 12ன்னு வரும். ஓகேவா, இப்போ மைனஸ் 4x அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் 12 இங்கே என்ன வரணும் நம்மளுக்கு? மைனஸ் 80 சாரி ப்ளஸ் 84 இருக்குது. ரைட் சைடு வரும்போது மைனஸ் 84ன்னு வரும். அப்போ இங்கே எப்படி எழுதுவோம்? 12ஐயும் 84ஐயும் நம்ம ஆட் பண்ண என்ன வரும்? 96 வரும். ஓகேங்களா, 96 மைனஸ் 96ன்னு வரும். மைனஸ் 4x. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவோம்? 96 ஃபோர்த் டேபிளால் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 4 என்ன வரும் நம்மளுக்கு? 2 4s are 8 ரிமைண்டர் 1. இங்கே 6னா நம்மளுக்கு என்ன வரும்? 6னா 4 4s are 16. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல எக்ஸ் என்ன கிடச்சிருக்கு? 24ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தெரியும், இசட் தெரியும். யார் தெரிய மாட்டாங்க? ஒய் தெரியல. ஸோ அவங்கள ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகே, எக்ஸ் வந்து 24ன்னு தெரியும். இசட் நம்மளுக்கு 84ன்னு தெரியும். ஆல்ரெடி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 159 இருக்கும். ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ இசட்டோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ்க்கு 24 வச்சுக்கலாம். ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னா என்ன வரும் நம்மளுக்கு? 84 ஈக்குவல் டு 159. ஓகேங்களா, இப்போ 24 84 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 4 + 4 8. இங்கே என்ன வரும்? 2 + 10 + y ஈக்குவல் டு 159. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு யார் மட்டும் வேணும்? y மட்டும் வேணும். அப்போ 159 இந்த 108 இந்த சைடு ரைட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 108ன்னு வரும். ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு 159 108 என்ன வரும்? 1 5 0. சரிங்களா, ஓகே. அப்போ நம்மளுக்கு y ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? 51ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த எக்ஸ்னா யாருன்னு தெரியும் நம்மளுக்கு? வாணி. எக்ஸோட ஏஜ் என்னது? வாணி நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? வாணியோட ஏஜ் தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ நேம்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ வாணிஸ் ஏஜ் எவ்வளவு? ஈக்குவல் டு 24 இயர்ஸில் எழுதுகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஒய்னா யார்? ஃபாதர்ஸ் ஏஜ். ஃபாதர்ஸ் ஏஜ் நம்மளுக்கு என்னது? 51 இயர்ஸ். நெக்ஸ்ட்டு இசட் என்னது நம்மளுக்கு? கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ். கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு 84 இயர்ஸ். சரிங்களா, அவ்வளோதான் இந்த சம். எக்ஸசைஸ் 3.1. Vani, her father and grandfather have an average age of 53. 1/2 of her grandfather's age plus 1/3 of her father's age plus 1/4 of Vani's age is 65. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they all now?
ஓகே, வாணி ஃபாதர், கிராண்ட்ஃபாதர். நம்ம ஒவ்வொரு டைமும் அப்படியே நம்ம எழுதிட்டுருக்க முடியாது நேம்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வாணிஸ் ஏஜ் இருக்கு இல்லையா, வாணியோட ஏஜை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் யார் இருக்காங்க? ஃபாதர். ஸோ ஃபாதர்ஸ் ஏஜ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். இது நம்ம பார்த்து நேம்ஸ் கொடுத்துக்கலாம், வேரியபிள்ஸ் நேம். கிராண்ட்ஃபாதர்ஸ் நேம் நெக்ஸ்ட் என்னது? கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு இசட்ன்னு நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இது முடிஞ்சுதுங்களா? இப்போ இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க 3 பேரோட ஏஜை நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு ஆவரேஜ் அப்படின்னா தெரியும். இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணிக்கணும். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இதை 3 ஆட் பண்ணிவிட்டு எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது? 1 2 3 இல்லையா? அப்போ 3ஆல் டிவைட் பண்ணணும். ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 53க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சப்போஸ் ஆவரேஜில் வந்து எக்ஸு ஒய் இசட் ஆர் எஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா, இது வந்து ஆவரேஜுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எக்ஸு ஒய் இசட் ஆர் எஸ்ன்னு இருந்துச்சுன்னா எப்படி எழுதணும்? எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் எஸ்ன்னு எழுதிட்டு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்னு என்ன வரும்? 1 2 3 4 5. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம்? ஆவரேஜ்னு சொல்லுவோம். இது ஜஸ்ட்டு தெரிஞ்சிக்க தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம கொஷினுக்கு வருவோம். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 53ன்னு எழுதியாச்சு. இப்போ இந்த 3 நம்மளுக்கு தேவையா? தேவையில்லை. ஸோ எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம்? 53 இன்ட்டு டிவிஷனில் இருக்கு இல்லையா, ரைட் சைடு வந்துச்சுன்னா 3ன்னு வந்துடும். அப்போ 3 3s are 9, 3 5 is என்ன வரும்? 59. 159 எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இது நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிச்சாச்சு.